ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடிய திருக்கோயிலானது கிருஷ்ணரின் சகதர்மிணியான ருக்மிணி தேவியின் கோவிலாகும். இந்த ருக்மிணி தேவியின் கோவிலானது துவாரகா கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் தனியே அமைந்திருக்கின்றது. இவ்வாறு தனியே ருக்மிணி தேவி கோயில் கொண்டுள்ளதற்கான ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது. அதாவது, முதலில் விதர்ப்ப நாட்டின் சேர்ந்த பீஷ்மகர் என்கின்ற மன்னனின் மகளான ருக்மிணி தேவியை ஸ்ரீகிருஷ்ணர் காதலித்து வந்தார். ருக்மிணி தேவியும் ஸ்ரீகிருஷ்ணரை மணக்க வேண்டும் என்ற அவாவுடன் இருந்தார்கள். இதற்கு அவரது பெற்றோர்கள் சம்மதம் இருந்தது. ஆனால் ருக்மிணியின் தமையனான ருக்மி என்பவன் கிருஷ்ணரிடத்தில் கோபம் கொண்டு அவருக்கு தனது தங்கையை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கக்கூடாது என்று வாதம் செய்து கொண்டு வந்திருந்தான். ஆகவே அவன் தனது நண்பனான சிசுபாலனுக்கு ருக்மிணி தேவியை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த போது ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணியை அபகரித்துக் கொண்டு சென்றார் என்றும் அவர் திருமணம் செய்து கொண்டார் என்பதும் வரலாறு. சரி, நமது கோவில் வரலாற்றிற்கு நாம் வருவோம். அதாவது, ருக்மிணி தேவியும் கிருஷ்ணரும் துவாரகையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது தனது அரண்மனைக்கு துர்வாச முனிவரை அழைத்து வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவரிடத்தில் சென்று முறையிட்டார்கள். அவரும் அவர்களுடன் வருவதற்கு அனுமதி வழங்கினார். ஆனால் ஒரு நிபந்தனை என்று. என்ன நிபந்தனை என்றால், தன்னை ஒரு தேரில் வைத்து ஸ்ரீகிருஷ்ணரும் ருக்மிணி தேவியும் குதிரைகளோ மாடுகளோ இல்லாது தாங்களே அவரை இழுத்துச் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தார். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார். அவ்வாறு அழைத்து கொண்டு சென்றபோது ருக்மிணிக்கு தாகம் ஏற்பட்டு நடுவழியில் அவள் கிருஷ்ணரிடம் தனக்கு தாகமாக இருக்கிறது என்று கூற கிருஷ்ணரும் பூமியை அழுத்தினார். அந்த இடத்தில் கங்கை பீரிட்டுக் கொண்டு வந்தது. அந்த நீரை அவர் பருகினார். இதனை கண்டுற்ற துர்வாச முனிவருக்கு கோபம் அதிகமாகியது. தனக்கு நீர் தராமல் ருக்மிணி தேவி தானே அருந்தினால் அவளுக்கு கிருஷ்ணருடன் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் இல்லை என்றும் அவள் தனியே வாழ வேண்டும் என்றும் சாபமிட்டார். இதன் காரணமாக அவள் தனியே வாழ்ந்து வருவதாக, தனியே கோயில் கொண்டுள்ளதாக வரலாறு கூறுகின்றது. இந்த திருக்கோயில் 3 அடுக்கினை கொண்டுள்ளது. கடலுக்கு அருகாமையில் உள்ளதனால் உப்பினால் இந்த சிற்பங்கள் அனைத்தும் பாழடைந்து விட்டு இருக்கின்றன. இங்கே பிரசாதமாக நீர் அளிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த பகுதியில் எங்கும் நல்ல நீர் கிடைப்பதில்லை என்பதும் துர்வாசமுனியின் சாபமே இதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கு ஜலப்பிரசாதம் தான் இங்கே பிரதானமாக கருதப்படுகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசனம் செய்து பயன்பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் தென்றல் கண்டு களித்தது பாரும். கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் தென்றல் கண்டு களித்தது பாரும். கானத்திடை மோன குயிலோசை கிடையான தரமான குழலிசை கேளும். கானத்திடை மோன குயிலோசை கிடையான தரமான குழலிசை கேளும். போன ஆவியெல்லாம் குடமீளும், போன ஆவியெல்லாம் குடமீளும், போன ஆவியெல்லாம் குடமீளும். அன்பு நண்பர்களே, இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.